காலையிலேயே நேரமா எழுந்து நானும் லோகியும் அழகா ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். நேத்து தான் சீக்கிரமா முதல்ல வந்து ஃபங்க்ஷன் லேட்டா தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு பொறுமையா தான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டு வந்தா அங்க கல்யாணமே முடிஞ்சு போச்சு. சரி ஓகே என்ன பண்றது, நாங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு கொஞ்சம் அரிசி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து நாங்க மாறி மாறி போட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு யோசனை, ஏதோ மறந்துட்டோமேன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தா கிஃப்ட்னு ஒண்ணு கொடுப்பாங்களே, அதையே மெயினா மறந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்தாச்சு. உடனே எங்க பக்கத்துலயே ஷாப்பிங் மால் ஒன்னு இருந்தது. அங்க போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு கிளம்பி வந்தாச்சு. அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு லாஸ்டா எல்லாரும் மாதிரி நானும் இந்த ரோமியோ ஜூலியட் சிலை இல்லைன்னா கிருஷ்ணன் சிலை வாங்கலான்னு தான் பார்த்தேன். எப்படியும் 100ல இதையும் ஒரு ஓரமா வச்சிருவாங்க. அதனால இந்த டின்னர் செட் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே, அதுதான் ஃபைனலா டிசைட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு நேரா சாப்பிடறதுக்காக கீழே வந்துட்டோம். மனசுல ஒரு ஓரமா எங்க நைட்டு மாதிரியே வெஜ் போட்டுருவாங்களோ நினைச்சேன். ஆனா அதுதான் கிடையாது, ஃபுல்லா நான்வெஜ் தான். இதுல மதுரை ஸ்பெஷல் சூப்பரான மட்டன் சுக்கா இருந்தது. அப்புறம் சிக்கன் 65, ஆம்லேட், குடல் கிரேவி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே சூடா சாதம் கூட மட்டன் குழம்பு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடறனால என்னன்னு தெரியல, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. லாஸ்டா எல்லாருக்கும் டாடா பாய் பை சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம்.